கேளம்பாக்கத்தில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு எதிரே குப்பைகள் கொட்டப்படுவதால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கத்தில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு எதிரே சாலையின் ஓரத்தில் கொட்டப்பட்டு வருவதால் குடியிருப்பு வாசிகள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மேலும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகம் குப்பைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி தென்காசியில் காவல்துறை சார்பில் யமதர்மராஜா வேடமிட்ட நபர் வாயிலாக போதை ஆசாமிகளுக்கு விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. போதை ஆசாமிகளுக்கு நாடகம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தென்காசி நடுபல்க் சிக்னல் அருகே தென்காசி காவல்துறை சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் யமதர்மராஜா வேடமிட்ட நபர் கையில் மதுவுடன் இருக்கும் நபர் மீது பாசக்கயிற்றை வீசி மது குடிப்பதால் ஏற்படும் ஆபத்து மற்றும் அதனால் அவரது குடும்பத்தில் ஏற்படும் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து போதைப் பொருளை ஒழிப்போம், போதையில்லா தென்காசிக்கு நான் மற்றும் காவல்துறை பொறுப்பு என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் நிறைந்த சுவற்றில் காவல் ஆய்வாளர் ஜான் பிரிட்டோ வர்ணம் பூசிய கையச்சை வைத்து உறுதியளித்தார். தொடர்ந்து வாகன ஓட்டிகள் அனைவரும் விழிப்புணர்வு சுவற்றில் தங்கள் கையச்சை சுவற்றில் பதித்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கோவை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் கோவை மேற்கு தொடர்ச்சி சிறுவாணி மலை அடிவார பகுதியில் தொடர் மழை காரணமாக கோவை குற்றாலம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் கோவை குற்றாலத்திற்கு செல்லும் சாலையின் நுழைவு வாயிலில் தடுப்புகள் அமைத்து வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரியபாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பெரியபாளையம் காவல்துறையினர் மற்றும் ராళ్లపాடி ஆதரவு இல்லம் சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி அரசினர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பெரியபாளையம் காவல் ஆய்வாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது 100% போதையில்லா தமிழகத்தை உருவாக்க மாணவர்களின் பங்களிப்பு மிக முக்கியம் என்றும் மாணவர்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த அவர் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து காவலர் ஒருவர் விழிப்புணர்வு பாடலை பாடி அசத்தினார். இதனைத் தொடர்ந்து தன்னார்வலர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நாடகம் மாணவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் போன்று தமிழகத்தில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேமுதிகவினர் மனு அளித்தனர். புதுக்கோட்டை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் நகர செயலாளர் பரமஜோதி ஆகியோர் தலைமையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அம்மனுவில் கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் போன்று தமிழகத்தில் மீண்டும் நடைபெறாமல் இருக்க வேண்டும், மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும், கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணத்திற்கு திமுக அரசை பொறுப்பேற்க வேண்டும், விஷசாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக மாற்ற பரிந்துரை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு